क्षेत्रत्वा भद्रकाली भूवा परिणाम स्वाहा सत्यदिनं भूतारायणावर देवी देवतीरेभ्यो जगद्भगीरैः स्वाहा शिरोरि देहात्सा समभूतायनावन कथायुक्त इत्यानां तथा शुंभनिशुंभयो स्वाहा अग्नाय लोकानां देवानां उपकारिणी लक्ष्मीलक्ष्म्याख्या विदितां कथयामि देहि ओम स्वाहा ओम श्री ह्रीं श्रीं भुवनेश्वर्यै नमः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि भगवानुடைய கருணையினாலும் அனைத்து குருமார்களுடைய கருணையினாலும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பிகை परिपूर्ण कृपையினாலேயும் குருநாதர் சங்கல்பித்த வண்ணம் 10 நாள் சண்டி ஹோமத்தில் இன்றைய தினம் 4வது நாள் ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரசகித சண்டி ஹோமமானது நிறைவடைந்து தற்போது பூர்ணாகுதி தருவாயில் இருக்கிறது. நாம் எல்லோரும் அம்பிகையின் குழந்தைகள். அதனால்தான் வேதம் சொல்லிட்டு டிவி போட்டு மேல மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ. நாம் அன்றாடம் வாழ்க்கையில் வணங்கத்தக்கவர்களிடத்தில் அம்மா, அப்பா, குரு, தெய்வம் ஆகியவைகள் உள்ளன. இந்த எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சுட்டு கொண்டாடுறது நம்ம சம்பிரதாயம் கிடையாது. உதாரணமா ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே இப்படின்னு சொல்றதுனா சம்பிரதாயம் இல்லை. நம்ம அன்றாடம் நமஸ்காரம் பண்ண வேண்டியவாறே இவா 4 பேர் தான். அதனால இந்த சண்டி ஹோமத்தின் மூலியமா என்ன ஆகும்னா, இன்னைக்கு புவனேஸ்வரி மந்திர சகிதமா சண்டி ஹோமம் பண்ணிருக்கோம். அதுல நல்ல சந்தான பாக்கியம் ஏற்படுறதுக்காகவும் சகல செல்வங்களும் நமக்கு கிடைத்து கடனற்ற வாழ்க்கையை பெறுவதற்காகவும் ஸ்ரீ புவனேஸ்வரியை பிரார்த்தித்து இந்த ஹோமமானது செய்தோம். புவனேஸ்வரி உன்னுடைய வாக்கியம், நான் இருக்கும் இடத்தில் அஷ்டலட்சுமியும் ஒழிக்கும். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சில விஷயங்கள் ரொம்ப பேராசையாக அமைகிறது. அதுவும் நடக்கிறது சில காலதாமதங்களாக நடக்கிறது. அந்த மாதிரி ஆசை பேராசையை ஆராய்ந்து அம்பிகை நிலையத்துல பக்தி பண்ணணும். இந்த பக்தி பண்றதுன்றது ஒரு 60 வயசு சட்டுத்த பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமா பக்தி பண்ணலாம்னு சொன்னா ரொம்ப முட்டாள்தனம். 3 விதமான முட்டாள்களை தர்மசாஸ்திரத்துல சொல்லணும். அது யாருன்னு கேட்டா, நல்ல வெயில் காலத்துல கம்பளி தானம் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க முட்டாள். அடுத்தது நல்ல தனுர் மாசம் மார்கழி மாசத்துல நீர்மோர் தானம் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க முட்டாள். அடுத்தது என் குழந்தைக்கு இப்ப என்ன வயசாகிடுது, பொறுமையா பக்தி பண்ணினா ஒரு சட்டத்தை பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் உடம்புல நடக்க தெம்பிருக்கோ தெம்பில்லையோ அப்ப யாத்திரைக்கு கிளம்பினா போறதுன்னு தோன்றது முட்டாள்தனம். இந்த 3த்தையும் நம்ம சப்த
குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். ஏன்னா குருவருளும் திருவருளும் இல்லைன்னா நாம் அன்றாட நடமாடுவதே முடியாது. எல்லாரும் நம்ம பார்க்கிறோம். அந்த அகங்காரம் ஒழியணும், அகங்காரம் நாசமாகணும்னா குரு சந்நிதியில மட்டும்தான், அம்பாருடைய சந்நிதியில மட்டும்தான் அது நிகழும். அதனாலதான் அக்ஷரமலையிலிருந்து பகவான் சொன்னபோது நைந்தழி கனியால் மனநிலை பதத்தில் நாடி உட்கொள் நடனம் அருணாச்சலம். ரொம்ப காய்விட்டா இருந்தாலும் பழத்தை சாப்பிட முடியாது, ரொம்ப கணிஞ்சு போனாலும் சாப்பிட முடியாது. அது பக்குவமான ஸ்திதியில இருக்கும் போதே குருவானவருக்கு சிஷ்யனை எப்படி கவர்ந்துட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். அம்பாளுக்கும் தெரியும், அம்பாள் வேற குரு வேற கிடையாது. கடைசியில பாவனோபனிஷத்துல அதுதான் சொல்லுவாங்க, அஸ்ய குரு தேவதா ஆத்மா ஐக்கிய சித்தி. இங்க உபதேசம் பண்றவன் மட்டும்தான் இருக்கானே ஒழிய இவன் கர்வம் அழிஞ்சி போக குருவிடத்துல வந்து சரணாகதி பண்ண உபதேசம் கேட்கிறவனே கிடையாது. ஏன்னா குருக்குள்ளேயே இவன் கற்பூரம் போல கரைஞ்சிடறான். நமக்கு அநேக குருக்கள் இருக்கிறான். நமக்கு வந்து பள்ளிக்கூடத்துல அக்ஷராபியாசம் சொல்லி கொடுத்ததுலேருந்து எல்லா குருமார்களும் இருக்கலாம். ஆனா எல்லா குருமாருக்கும் ஒரு டைம் சொல்லணும் இல்லைய. அத்தியாத்ம வாழ்க்கையில நம்மளை கரை சேர்க்கிறதுன்றது அந்த குருநாதர் தான். அந்த குருநாதர் தான் மகரிஷிகள் எல்லாம் சேர்ந்து நாம கடத்தையில தமிழ் பாராயணங்களாகவும் வேதங்களாகவும் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் நமக்கு நிறைய வகுத்து கொடுத்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சிட்டு நீ கரை சேர்ந்து பார்க்கணும்னு குருநாதர் நமக்கு சொல்ற. ஆனா நம்ம கிட்ட என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா சந்தேகம் மட்டும் கடைசி வரைக்கும் தீரவே தீராது. குரு சந்நிதிக்கு வந்தா கூட நம்ம சங்கல்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா, இவரால் அதை தீர்த்து வைக்க முடியுமா முடியாதா, அது ஒரு நம்பிக்கையே இல்லாம குரு சந்நிதியாகட்டும் தெய்வ சந்நிதியாகட்டும் வாய் சொல்லுமே வழிய மனசு பூர்ணமா சரண்டர் ஆக மாட்டேங்கிறது. அது ஏன் பூர்ணமா சரண்டர் ஆக மாட்டேங்கிறது? என்ன குறை அப்படின்னா நம்ம குரு பக்தியானது போறல. அந்த குரு பக்தி வர வர நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கண்பம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான தோஷங்கள் போய் நான் பண்றேன் அந்த அபிமானம் போய் அது தானா குரு கிருபையில நடக்கிறது குரு கிருபையில நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அபிமானம் குரு கடாட்சம் கிடைச்சதுக்கு அப்புறம். இல்லாட்டி இவனுடைய யுக்தியிலேயே இவனுடைய புத்தியிலேயோ எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆகும். அந்த குருவும் சிஷ்யனை பூர்ணமா பார்த்துட்டானே ஆனா அவனுக்கு இந்த பிறவி பெருங்கடலை இந்தாதா இறைவனை சேராதான்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த பிறவி பெருங்கடலை தாண்டறதுக்கு குரு பெரிய உதாரணமா இருக்கார். பெரிய படகாட்டம் நம்மளை தூக்கிட்டு போறார். அது ஒரு காலகட்டத்துல நம்ம குரு பக்தி தெய்வ பக்தி பண்ணாட்டாலும் சரி பண்ணினாலும் சரி அவளோட கடமை அவளோட அழைச்சிட்டு போயே தான் தீர்வார். நல்ல குழந்தைகளை நல்லபடியா காத்தால சீராட்டி பால் ஊட்டி வண்டி வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறோம். கொஞ்சம் மருந்து பிடிச்சிருக்குன்னா ஒரு அடி முதுகலை போட்டு அதுகளை அனுப்புறோம். குருநாதனுடைய சிக்ஷையும் இப்படிதான். கொஞ்சம் நம்ம அப்பப்போ சரண்டர்லேருந்து நழுவி நம்மளோட எண்ணம் ஒழுங்குற பொழுது தான் எண்ணம் வரும்பொழுது அந்த குருவானது சில சிக்ஷைகளை கொடுத்து நம்மளுக்கு மனப்பக்குவத்தை கொடுக்கிறார். பொதுவா இந்த மாதிரி சத்சங்கங்கள்ல வர்றதுனால என்ன ஆகும்னா பக்தி வர்றது நார்மலான விஷயம். எல்லாருக்கும் பக்தி வரலாம், பக்குவம் வரணும். இந்த சத்சங்கத்தோட நோக்கமே முதல்ல பக்திங்கிறது கூட செகண்டாக வச்சுக்கலாம். ஆனா பக்குவம் வரணும். ஒரு 10 வயசு குழந்தைக்கு நம்ம அன்றாட உலக விஷயங்களை நிறைய இடத்துக்கு போய் பார்க்கணும். ஒரு 15 வயசு குழந்தைக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கு, புரிஞ்சுக்க சூக்ஷ்மம் தெரியாது. ஒரு சஷ்டத்தை பூர்த்தி ஆனவாளை பார்க்கிறோம், அவளுக்குள்ள அந்த பக்குவமே இல்லை. காரணம் என்னன்னா அது குரு கிருபையினால தானா நடக்குது. அந்த மனப்பக்குவம் வந்து ஏற்றுட்டோமானா எல்லாத்தையும் அந்த தெய்வ சக்தி நடத்திட்டு இருக்க
இருக்கு, ஒரு மகாசக்தி நடத்திட்டு நான் ஒன்றும் பண்ணல, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டானா அவன் எதிரையுமே நான் பண்றேன் நினைச்சுக்க மாட்டான். நம்ம அன்றாட குடும்ப வாழ்க்கையிலையும் சிரமத்துக்கு காரணமே இதுதான். முதல்ல நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம யாருமே தெரியாம நல்லா தூங்குறோம். தூங்கி எழுந்த உடனே இந்த நான்கிற வృత్తి கிளம்புறது. என்னோடது, என் செல்போன் எங்க, என் சாவி எங்க, ஏன் கார் எங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம். எழுந்த உடனே என்னதுன்னு அந்த சங்கல்பமானது உதிச்சிடும். ஆனா மகான்களுடைய சந்நிதிக்கு போக போக தூக்க ஸ்திதியில என்ன அனுபவம் கிடைச்சதோ, என்ன ஜடமா நம்ம இருந்தோமோ, அதே நடைமுறையிலையும் நடந்துட்டு இருக்கும் போதும் நம்மளால அப்படி ஜடமா மனசு ஒன்னுத்தையும் சிந்தனை பண்ணாம இருக்கிறதுக்காக தான் குருவர்கள் நம்மளை போட்டு இருக்கிறது. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அனுபவிச்சார். அந்த தத்துவமானது உள்ளுக்குள்ள பிரகாசிச்சுட்டே இருக்கு. தத்துவமசி 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 அவன் சொல்லிட்டே இருக்கான். நீ வேற நான் வேற இல்லை, நீ வேற நான் வேற இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல அந்த அஜ்ஞானத்துல நம்ம பாதிக்கப்பட்டுட்டே இருக்கோம். அதுக்கு லௌகீகமா சொல்ல போனா மாற்று தரதனை எவ்வளவு கர்வம், நிறைய தரம் இருக்குன்ற ஒரு கர்வம், நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கர்வம், நல்ல சௌந்தரியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கர்வம், இதெல்லாம் சேர்ந்து நம்மளை உண்மையை தெரிவிக்க விடாம பண்றது. அப்பப்போ பால்யத்திலேயே இந்த மாதிரி சத்தங்கள்லாம் கலந்துக்கிறதுடைய பிரயோஜனம் என்னன்னா, நீ இந்த உடம்பு இல்லை, கடைசி பொசிஷன் அதுதான். இது கடைசியில அதுதான். எங்க சுத்தி வந்தாலும் எப்படி வந்தாலும் நீ நடமாடக்கூடிய இந்த சரீரம் இல்லை, நீ பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மகாசக்தி, நீ ஆத்மா, நீ ஆத்மான்னு அப்பப்போ சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம இந்த உடம்பு நினைக்கிற வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். முடிஞ்ச பிரச்சனையும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கோம். நம்ம ஞாபக சக்தி ஏதாவது ஒரு குருநாதர் மந்திரம் நம்ம கொடுத்திருப்பார், அந்த மந்திரம் மறந்து போயிடும். கரெக்டா துல்லியமா சொல்லுவா. 1986 காத்தால 8 மணிக்கு நீ எவ்வளவு சண்டை போட்டேன்னு பயில்ஸ் எல்லாம் ரெக்கார்டு எடுத்துக்க ஆரம்பிச்சுப்பான். இது இந்த மாதிரி நம்மளோட பெரிய இதுல எனக்கு எவ்வளவு ஞாபக சக்தி தெரியுமா அப்படின்னு நம்மளோட பெரிய இதுல எல்லாத்தையும் நோட்டு பண்ணிடலாம். லலிதாபரத்தை நாம் நோட்டுறோம், லலிதா பஞ்சரத்னம் நோட்டுறோம், தேவி ராத்திரி நோட்டுறோம். ஆனா எல்லாத்தையும் நோட்டு பண்ணியே கெட்டு போயிட்டோம். வெளியே அது உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு போய் பார்க்கறதுக்கு நிறைய நமக்கு அவகாசம் கொடுக்கல. ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம அர்த்தம் ஆய்ந்து உள்ள படிச்சோம்னா இந்த ஜகத்துல நம்ம தேவையில்லாத நடமாடுறோம்ன்றது நல்லாவே புரியும். ஈஸ்வர சங்கல்பத்தால தான் நடக்கணும்ன்றது ஒரு இதுல புரியும். அதனால இந்த சக்தி வழிபாடுல இந்த புவனேஸ்வரியினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. அதிலையும் நம்ம சுவாமிகள் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீட ஸ்தாபனம் பண்ணி 3 வருஷ சண்டி ஹோமத்துல இன்னும் 2 வருஷ சண்டி ஹோமம் பாக்கி, அந்த 2 வருஷ சண்டி ஹோமத்தினுடைய பிரச்சாரமாக அன்றாடம் அந்தந்த இடத்துல சென்னையில நண்பர்களுடைய ஏற்பாட்டுல ஸ்ரீவித்யா உபாசகர்களுடைய ஏற்பாட்டிலையும் ஒரு இடத்துலையும் நடந்துருக்கு. அதுல இந்த இடத்துல நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியுடைய சந்நிதியில, அந்த குரு சந்நிதியில அவ எவ்வளவுலாம் பூஜை பண்ணியிருக்கா, எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா. இன்னைக்கு அவ சொல்லாட்டி இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நமக்கு வெளியில தெரியாது, பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு கோப்பியமாவே இருந்தது. ஆனா குருநாதர் ஒருத்தர் தான் இந்த ராமானுஜர் மாதிரி மோதிரத்தை மேல ஏறி சொல்லுங்கடா எல்லாரும் நாராயணா நாராயணா நாராயணா, நானும் உனக்கு நாராயணன் எனக்கு நாராயணன் கிடைக்கலாம் உண்மைக்கும் தப்போம் அப்படின்னு யார் சொல்லா? குருநாதர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலந்த நோக்கில இந்த காரியமானது நடந்துருக்கு. இதுக்கு அவ கணக்கு வழக்கு நிறைய வச்சிருந்தா. அன்றாடம் செலவு எவ்வளவோ ஆகுது. அதோடைய பிரச்சாரமான கடைசி எங்க சுற்றியும் ஒரு யாச்சகத்துக்காக இது சொல்லணுமே விஷயத்தையும் சொல்லி ஆகணும். நம்ம கிட்ட எவ்வளவு தனம் இருந்தாலும் சத்காரியத்துக்கு என்ன தனம் போகணும்னு அம்பாள் சங்கல்பம் பண்ணினாலும் அது நடக்கும். இப்போ தேவையில்லாம எவ்வளவோ செலவுகள் ஆகும். ஆரோக்கியமா இருக்கா, திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு, தர்மமே இல்லாததெல்லாம் கொஞ்சமான ₹1 தர்மத்துல நம்ம பங்கு இருக்கணும். குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். ஒரு 3 பங்குல ஒரு பங்கு நம்ம செலவுக்கு, குடும்ப செலவுக்கு, ஒரு பங்கு தர்மத்துக்குன்னு சொல்லி வைக்கணும். ஏன்னா
அந்த பூர்த்த தர்மம்னு பேர் அந்த தர்மத்துக்கு பேர். அந்த தர்மத்துல இருந்தா இதை நம்ம மாதத்துக்கும் பண்ற தர்மத்துக்கும் வெளியில பண்ற தர்மத்துக்கும் என்ன, எப்ப பார்த்தாலும் நம்ம சங்கல்பத்தையே அரைச்சமானையே அரைச்சிருக்கோம். என் கோபுரம், என்னோட பேரு, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குட்டி நல்லா இருக்கணும், அவர் கல்யாணம் ஆகணும், வாகனம் வாங்கணும், வீடு கட்டணும், கடன், இது தவிர்த்து வேற ஏதாவது ஒன்றை குழு என்னைக்காவது ரொம்ப ரேரான சாதகாவா கேட்டிருப்போம். பகவான் வந்து சொல்றாரு, ஒன்னை நீ குழு என்னோட கடவுள்னு சொல்றாத அளவுக்கு எந்த சாதகம் இருக்கான்னு யோசனை பண்ணி பார்க்கிறேன். நம்ம காரணம் என்னன்னா, திருப்பி திருப்பி நம்மளுடைய பாப முட்டைகளை ஒரு சத்தங்கத்துல இறக்கிறோம், திருப்பி சுமந்து போயிருக்கோம். அப்போ ஒரு ஞானானந்த சுவாமிகள் ஒரு சின்ன கதை சொல்லுவார். ஒரு யாத்திரையில போஜனங்கள் மூட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறா. ஒரு சிரமம் தாங்கல, இலைப்பாறத்துக்கு ஒரு தீர்த்தம் இருந்தது, ஒரு சுமதாங்கின்னு ஒரு இடம் இருக்கு அந்த காலத்துல எல்லாம். அது மேலாம் அந்த பைய வச்சுட்டு அப்பா நாங்க இலைப்பாடுறா. ஞானானந்த சுவாமிகள் சொன்னார், இலைப்பாறிட்டு நிம்மதியா இருக்கா, மூட்டையை வச்ச இடம் தெரியல, ஏதோ ஒரு கிடைச்ச அடுத்த ஒரு தடியில நிழல்ல படுத்துக்கிறா. திருப்பி ஒரு முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே மூஞ்சிக்கு காரணம்ட்டு தான் கொண்டு வந்த சாப்பாட்டு மூட்டையை பிரிச்சு நல்ல சுத்தமா சாப்பிட்டுட்டு தெம்ப ஆகிட்டு திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷா திருப்பி அந்த மூட்டையை தூக்கிட்டு வரலாம். ஞானானந்தர் சொல்றார், யாராவது அந்த மறந்து வச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா நான் தூக்கிட்டு வரலான்னு பாக்குறேன். கவனத்தோட எல்லாரும் அவன் மறக்காம எடுத்துட்டு போயிடலாம். அதனால என்னால அந்த மூட்டையை தூக்கிக்க முடியல. குருநாதர்கள் கதறி விட்டா சிஷ்யா நான் காப்பாத்துறேன் 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 சொல்ல 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 நமக்கு என்னன்னா அது வரமாட்டேங்குது. குரு சந்நிதி கிட்ட போனாலும் ஏதோ ஒரு பிராரப்தம் நம்மளை போட்டு தள்ளிட்டே. அப்ப போனா கூட குரு சந்நிதியில நம்ம கவலை போகும், நம்ம சங்கல்பம் பண்ணிட்டது நிறைவேறும் நம்பிக்கை. அவர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணாலே வழியே நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். குருநாதர் கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, இப்படி கை காட்டினோம்னா ஏதோ ஒரு ஜோதி வரணும், அப்படியே வந்து படத்துல காட்டுற மாதிரி அப்படியே ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய குருநாதருடைய ஆத்ம சைத்தன்யம் நம்ம மேல பட்டா இன்னொரு பிறவி கிடைக்காது அப்படின்றத உணர்ந்து யாரும் போக மாட்டேங்கிறோம். தாட்சில ரமணாஸ்வரத்துல ரமணாவுக்கு ஒரு கதை உண்டு. ஒரு தம்பதிகள் ரொம்ப சிரமத்தோட பகவான் கிட்ட குறைகள் எல்லாம் சொல்ல வந்தாராம். அங்க இருந்து ஒரு அடியார் ஒருத்தர் சொன்னாராம், எதுப்பா சிரமப்பட்டுட்டேன், ஆசிரமத்துக்கு வெளியே தான் சிரமப்பட்டேன், ஆசிரமத்துக்கு உள்ள வந்து ஏன் கஷ்டத்தோட பகவான் கிட்ட வந்தாலே சரியா போயிடும், நீங்க காவேரி கரைக்கிட்ட வந்து தாகத்துக்குன்னு ஜலம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னால ஒரு அடியார். அவருக்கு அப்பையும் ஒரு பதில் சமாதானம் கொஞ்சம் தூரம் கழுகி போனாராம். இன்னும் கவலை ஜாஸ்தியாகிட்டே இருக்குதான். இன்னும் கொஞ்சம் முத்தின அடியார் சொன்னாரா, என்னப்பா இல்லையே இவ்வளவு கவலைப்படுறேன், குருநாதர் சந்நிதிக்கு வந்தோம், காவேரியில கழுத்து வரைக்கும் நின்றுட்டு ஜனதாக எடுக்கிறதுன்னு கேட்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு முருங்க அடியவர். அதுக்கப்புறமா நேரத்தை அந்த பகவான் காலில் வாங்கி சொன்னாரா, அது அப்படி இல்லை, ஒரே காவேரியே தானே எடுக்கிறதுன்னு சொன்னாரா. காரணம் என்னன்னா, அந்த குரு சந்நிதிக்கு போனப்பறம் கூட தன்னுடைய இது நம்பிக்கை வர மாட்டேங்கிறது. குரு கிட்டையும் தெய்வத்துக்கிட்டையும் மானசீகமான துடிப்பு வரணும். அந்த துடிப்பு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட உங்களுக்கு எப்படி காரியம் தெரிஞ்சா, எனக்கு ஏன் தெரியலன்னா, நான் துடிச்சு கதறி அழுவேன், எனக்கு கிடைச்சா நானும் தானே அழுறேன், நீ எப்படி அழுவேன்னா, நான் அப்பெல்லாம் நீ வேணும் அழுனா அப்படின்னு அழுதேன் அப்படின்னு அந்த பக்கம். நீங்க எப்படி அழுதேன்னு கேட்டானா, தண்ணியில இருக்கிற மீனை குடிச்சு தரையில விட்டா எப்படி துடிக்கணுமோ அப்படி துடிச்சு அழுதேன், அதனால அவன் எனக்கு கிடைச்சான்னு நான் கஷ்டப்படும். அதனால என்ன காரணம்னா, நம்ம எதுவுமே நம்மளை பத்தி கடைசி வரைக்கும் பெரிய மைனஸ் பாயிண்ட் நம்மளால நடக்கிறதுன்றதுனாலதான் நம்ம ஏமாந்து போயிட்டே. அடுத்த க்ஷணம் தெரியாது. சத்சங்கத்திலேருந்து எடுத்துட்டோம்னா அடுத்த க்ஷணம் நமக்கு ஜீவன் எப்படி இருக்கும், என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அதனால அதுலேருந்துதான் நம்மளை யாரு காப்பாற்றுறா, இந்த குரு கட்டாட்சமும் தெய்வ கட்டாட்சமும் தான் நம்மளை காப்பாற்றுறது. அப்படி எல்லோருக்கும் எல்லா செல்வமும் கிடைச்சிட அந்த செல்வத்தை அறப்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லி நாளா பிரிச்சு தர்மத்துக்கு நிறைய செலவு பண்ணணும். நம்ம மனசாட்சிக்கே தெரியும் எவ்வளவு தர்மத்துக்கு செலவழியாது, எவ்வளவு அனாவசிய செலவழிகிறது நம்ம மானசீகமா கேட்டாலே தெரியும். அப்புறம் விதண்டாவாதம் வேற. இதை யார் கேட்ட சொன்னா, இதெல்லாம் சாமி கேட்கலா, இதெல்லாம் அம்மா கேட்டாளா, இதெல்லாம் வேற நமக்கா ஏகப்பட்ட கற்பனை, பெரிய மேதாவின்னு நினைப்பு ரிஷிகள் ஏற்படுத்தி வச்சது எப்படின்னு நமக்கு எதுவும் தெரியாமையே அந்த சம்சயத்திலேயே பண்ணி ஓடிடும். இதெல்லாம் யார் கேட்டா, யார் கேட்டா, இந்த ஊரை யார் கேட்டா, இப்படி நடந்தாதான் தெய்வம் அனுகிரகம் பண்ணுமா
அது என்னன்னா அது வேதாந்தமாகவும் இல்லை, நம்பிக்கை அற்ற நிலையிலையும் இல்லை, நம்பவும் இல்லை. இப்படி அரைமுறையா இருக்கிறதுனால கடைசியில ஏதோ உங்க போய் போகும்போது ஜோசியத்துல போகும்போது நீ பக்தியில ஹோமம் பண்ணணும், சண்டி ஹோமம் பண்ணணும் கடந்து யாரோ சொன்னவங்க அதுக்கு மேல ஒரு நம்பிக்கை வருது. இல்லாட்டி கடைசி வரைக்கும் நம்மள நான்கு ஒரு கட்டத்தை பிடிச்சி புரிஞ்சுட்டே போனோம். அதெல்லாம் சர்வ நாசமா ஆகிறோம்னா குருநாத கிருபையிலையும் இந்த அம்பிகையினுடைய கிருபையில தான் ஆகணும். இங்க உள்ள பக்தர்கள் தான் அனைவரும் அவசியமா இன்னும் மேற்கொண்டு 10 நாள்ல இன்னைக்கு 4 நாள் சண்டி ஹோமமானது பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இன்னும் 6 நாள் தான் இருக்கு. பக்கத்துல உள்ள அடியார்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அக்கப்பக்கத்துல உள்ள வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிவிச்சு நம்மளால இந்த கைங்கரியத்துக்கு என்ன முடியுமோ எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. கோர சம்பட்சணம் நடக்கிறது, கோவில் சம்பட்சணம் நடக்கிறது, வேத பாடசாலை நடக்கிறது, அனாதைகள் நடக்கிறது, முதியோர்கள் நடக்கிறது, படிக்க வைக்கிறா, எல்லா தர்மமும் பண்றா. அந்த தனத்தை எல்லா தர்மத்துக்கும் நம்ம இதுக்குன்னு எடுத்து வச்சிருக்கோம். அப்படி எடுத்து வச்சோம்னா என்னன்னா வியாதி இல்லாம, பயம் இல்லாம, எதிரிகள் பயம் இல்லாம இருக்கும். முதல்ல சத்ரு பயம் இருக்கும், மனோபயம். எங்க பாரு இப்ப பிளாட் ஷிஃப்ட் பண்றதுனால இவா கனவு திறந்து வச்சிருந்தா அவ சாப்பிக்கிறான், அவ திறந்தா இவா சாப்பிக்கிறான். எங்கேயாவது ஒரு மித்திரத்துவத்தை பார்த்துக்க முடியாது. எங்க பார்த்தாலும் சத்ரு, உள்ளுக்குள்ளேயே பயமா நடக்கிறதுக்கு பயமா இருக்கு. கடைக்கு கீழே வந்துடுவோம் ஏதாவது. எங்க பாரு அது மருத்துவ ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நமக்கு நடக்கக்கூடிய புறத்தோட்டத்துல வெளியில் நடக்க எங்க பார்த்தாலும் பயம் பயம் பயம். அந்த பயத்தெல்லாம் யாரு போக்குவா? அதனாலதான் அபயகரம், அபயவர்த்தம் யாரு வச்சுருக்கா? அம்பாள். நான் இருக்கேன்னு சொல்றது இந்த புவனேஸ்வரி மட்டும்தான், குருநாதர் கிருபையில தான். ஆகையினால குருநாதர் கிருபையினால இந்த சண்டி ஹோமமானது இன்றைய தினம் இனிமே பூர்த்தி அடைஞ்சது. நாளைக்கு திரிபுர பைரவி மந்திர சகித சண்டி ஹோமம். சகல நோய்களிலிருந்து விடுபடவும் திருஷ்டி தோஷங்கள் போகிறதுக்காகவும் இந்த நாளைக்கு ஹோமமானது நடைபெறுவது. இன்னைக்கு கலந்துட்ட மாதிரி இதே நண்பர்கள் இன்னும் 6 நாள் தொடர்ச்சியா வரும். இன்னைக்கு எவ்வளவோ ஆத்துல வேலைகள் இருக்கும். 24 மணி நேரம் நமக்கு ஏதாவது பிஸியா இருந்ததே தான் இருக்கும். ஆனா பகவான் நினைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 100 மணி நேரமாவது நம்மளால ஒதுக்க முடியலன்னா இந்த ஜென்மம் எடுத்ததே பாழ் அப்படின்றது வார்த்தையை பொழுது பகவான் பாழ் அப்படின்ற வார்த்தை, அது மேல வார்த்தையே கிடையாது. ஏன்னா நம்ம அப்பப்போ இந்த மாதிரி சத்சங்கங்களை கலந்துக்கதான் மனோதைரியமானது ஏற்படும், மனத்தெம்பானது ஏற்படும். டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் போனாலும் உடம்புலாம் ஒன்றும் இல்லை பாருங்க, மனோரீதியா ஏதோ பயம் இருக்கேன்னு சொல்றாங்க. திருப்பி அவளும் அதுதான் சொல்றாரு. அந்த மனசு எங்க இருக்கு, எங்கேயிருந்து உற்பத்தி ஆகுதுன்ற இடத்த ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சுதான் மந்திரமா ஆக்கிட்டாங்க. நம்மளால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து உள்ளுக்குள்ள நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண முடியாட்டி கூட இந்த மாதிரி சத்சங்கங்களை கலந்துருந்தா அது தானே தத்துவங்களை தானே காட்டுவாய். தானா மெட்டாசிச்சு நம்ம குருநாத சன்னிதிக்குள்ள போன உடனேயே, அப்பால் சன்னிதிக்குள்ள போன உடனேயே நம்ம எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம், நம்ம ஜென்மம் இனிமேட்டு வேண்டாம், இந்த ஜென்மம் எடுத்ததே இனி ஒரு பிறகு வேண்டாம்னு சங்கல்பம் பண்றதுக்கு தான் இந்த ஜென்மமே. அதனாலதான் ஆடு மாடுகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. திருப்பி இந்த ஜென்மா வேணும்னு கேட்டுக்கவே கூடாது. திருப்பி மோட்சம் இருக்கும் போதே, போனதுக்கு அப்புறம் மோட்சம்ன்றது ஒண்ணு. இருக்கும் போதே மனோரீதியா பந்தங்களை விடணும். மனோரீதியா பந்தங்களை விடணும்னா இந்த தாமரை நிலையில தடாகத்துல எப்படி தாமரையில பட்டும் படாம இருக்கும், இது வாழ்க்கையை நடத்தலாம், சம்சாரத்துல இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், குடும்பத்தோட இருக்கலாம், சாமியாரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எதுவுமே பற்று இல்லாதவனா நீ இருந்தா, நான் தோஷமற்றவன் நினைப்போட இருந்தா, நான் ஆத்மா அப்படின்னு நினைப்போட இருந்தா உனக்கு எந்த தோஷமும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்திற்குரிய சண்டி ஹோமத்தினை பூர்ணாவதியை செய்து பூர்ணாவதி கொடுத்த பிறகு பிரார்த்தனை சொல்லி அதுக்கப்புறமா இன்றைய தினத்திற்குரியவர்கள் சங்கல்பம் செய்தவர்கள் எல்லாம் பிரசாதம் வாங்கி கொண்டு எல்லோரும் நாளைய தினம் இதே போல் திரளாக இருந்து கொண்டு சண்டி ஹோமத்தினை நடத்தி தருமாறு குருமண்டல சார்பாக பிரார்த்திக்கிறேன். பார்வதி